இப்போ என் கையில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா சிகார் டைப்பு எஸ்சிஆர். இதில் முக்கியமான 2 காம்பனன்ட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு விஷயம் எஸ்சிஆர், அதுக்கு அடிஷ்னலாக இருக்கிறது இந்த டெஃப் ஆயில். இப்போ எக்ஸாஸ்ட் கேஸ்லேருந்து புகை வரும்ல, அது வந்து உள்ளே ஃப்ளோ ஆகும்போது நாக்ஸ் கண்டென்ட்டை சென்ஸ் பண்ணுற அந்த சென்சாரு இவ்வளோ அமௌண்ட் ஆஃப் யூரியா வந்து அந்த கேஸில் வந்து ஸ்ப்ரே பண்ணும். இந்த யூரியா அதிகமான ஹீட்டில் இருக்கனால அது வந்து அமோனியாவை மாறி நாக்ஸோட கலக்கும்போது நம்மளுக்கு வந்து நைட்ரோஜனும் ப்ளஸ் வந்து வாட்டர் வந்து கிடைக்கிது. அந்த வாட்டர் தான் வந்து எக்ஸாஸ்ட் கேஸில் துளி துளியாக நீங்கள் பார்க்குறீங்களா அந்த வாட்டர். இதனால தான் அந்த கேஸ் வந்து ஹார்ம்லெஸ்ஸாக மாறி நம்மளுக்கு எக்ஸாஸ்ட்லேருந்து வெளியே வருது. ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இதையும் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் நாக்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அதையும் சென்ஸ் பண்ணி அதுக்கு தேவையான டோசேஜ் வந்துட்டு அது கண்டினியூஸாக இன்புட் கொடுத்துட்டே இருக்கும். அதுக்கு ஏற்ற அளவுக்கு தான் நம்மளுக்கு டெஃப் ஆயில் வந்து உள்ளே வந்து போயிட்டே இருக்கும். ஸோ இதனால் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து BS6 எமிஷன் நார்ம்ஸை வந்து மீட் பண்ணும். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாஸ்ட் வந்து ரொம்பவே க்ளீனாக இருக்கும். அண்ட் மூணாவது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா பெட்டரான இன்ஜின் லாங்கிட்டிவிட்டி வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இதோட டார்க் சைடு என்ன அப்படின்னா ஃப்ரீசிங்கோ இல்லை கிறிஸ்டல் ஃபார்ம் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. சென்சாரில் ஏதாச்சும் கம்ப்ளைண்ட்னா செக் லேம்ப் எரிஞ்சிக்கிட்டே இருக்கும், வண்டி ஒரு சில நேரம் ஸ்டார்ட் ஆகாமல் போகும். மூணாவது விஷயம் புவர் குவாலிட்டியான டெஃப் ஆயில் நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு செலவு வைக்கிறதுக்கான சான்சஸ் நிறையாவே இருக்குது. ஸோ அதனால நீங்கள் ப்ராப்பராக இதை மெயின்டைன் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் வண்டி நல்லாயிருக்கும். ஸோ இதை பற்றின உங்களுக்கு டார்க் சைடு இருந்துச்சு அப்படின்னா அதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி யூஸ்ஃபுல்லான உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.